தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய பேரருள் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்று நாம் தியானிக்க போகக்கூடிய வேத வாக்கியங்கள் எதை மையமாக வைத்து அமைகிறது என்றால், தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, வேத வசனம் என்ன சொல்லுது, தசம பாகம்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். லேவியராகவும் 27வது அதிகாரத்தில் தான் நாம் தசம்பாக விளக்கங்களை பார்க்கலாம். 30வது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சரி, தசம பாகம் என்பது 10ல் ஒரு பகுதி என்று இந்த வசனம் சொல்கிறது. சரிங்களா? தசம பாகம் கர்த்தருக்குரியது என்று சொல்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 32வது வசனம், கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகளிலே 10ல் ஒரு பங்கு ஆகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க நிறைய திரளான ஆடு மாடுகள் வச்சுருந்தாங்க. அந்த ஆடுகளை பட்டியில் அடைத்து அதுக்கு ஒரு வாசல் வைத்திருப்பாங்க. அதை வெளியில் வரும்பொழுது அந்த வாசலுக்கு வெளியே இவங்க ஒரு சாயத்தில் முக்கின ஒரு கோலை கையில் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆடாக அந்த வாசல் வழியாக வரும் பொழுது 1 2 3 4 5 6 7 8 9 என்று எண்ணி 10வதாக எந்த ஆடு வருகிறதோ அந்த ஆட்டின் முதுகிலே இவர்கள் கையில் உள்ள அந்த கோல், சாயமுக்கிய அந்த கோலை அந்த ஆட்டின் மேலே வைப்பாங்க. வச்சோடனே அந்த சாயம் அந்த ஆட்டு மேலே ஒட்டிக்கும். அந்த சாயம் ஒட்டின அந்த 10வது ஆடு அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9ன்னு எண்ணிட்டு அடுத்து 10வதாக வரக்கூடிய ஆட்டு மேலே திரும்ப என்ன செய்வாங்க, அந்த சாயமுக்கிய அந்த கோலை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. இவ்வாறாக அந்த பட்டியில் எத்தனை ஆடு இருக்குதோ ஒவ்வொரு 10 ஆட்டுக்கும் அந்த 10வது ஆடு அது பரிசுத்தமானது, தசம்பாகன்னு சொல்லி அப்படி 10ல் 1. அப்போது இங்கே அதனால தான் கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகளிலே 10ல் 1 எல்லாம் கர்த்தருக்குரியது, அது தசம பாகம். அப்போ தசம் என்றால் 10, 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்குரியது. கடவுளுக்குரியதை நம்ம கடவுளுக்கு கொடுத்துடணும். அது எப்படிப்பட்டது என்றால் பரிசுத்தமானது. சரி, இப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், அதை கை கொள்ளணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. சரிங்களா? அது இலப்பமானதோ நல்லதோ என்று பார்க்க வேண்டாம். 33வது வசனம், அதை மாற்றவும் வேண்டாம், மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும், அது மீட்கக்கூடாது என்று அவர்களோடே சொல் என்றார். ஆகையால் தசமபாகம் என்பது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதை நம்ம மாற்றக்கூடாது, இந்த கட்டளையை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை குறித்து வேறு எங்கேயாவது வசனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, உபாகமம் 16வது அதிகாரம் 17வது வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிரவேசிக்கும் பொழுது வெறுங்கையோடு நம்ம பிரவேசிக்கக்கூடாது. அவனவனுக்குரிய தகுதிக்கு தந்தாப்புல காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறது. இப்பொழுது இந்த வாரம் முழுவதும் 6 நாட்கள் நான் வேலை செய்திருக்கேன். பரிசுத்த ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓய்வு நாளிலே நான் வரும்பொழுது எனக்கு இந்த வாரம் ஒரு 10,000 ரூபா வருமானம் அப்படின்னா நான் எவ்வளோ கொண்டு போனோம், 1000 ரூபா, 9,000 ரூபா எனக்கு. 1000 ரூபா யாருடையது? கர்த்தருடையது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஏன் தகுதி 1000 ரூபா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த 1000 ரூபா காணிக்கையை தசம பாகமாக எடுத்துகிட்டு வரணும். சரி,
என்னுடைய சகோதரர் இன்னொருத்தர் வராரு என் கூட. இந்த 6 நாட்களும் அவர் 20,000 ரூபா சம்பாதிச்சிருக்கார். அப்போ அவர் பரிசுத்த ஓய்வு நாளாகிய 7ஆம் நாள் சனிக்கிழமையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவர் வரும்பொழுது அவர் எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும் தசம பாகம்? அவருடைய தகுதி 20,000 ரூபா. சரிங்களா? 20,000 ரூபாய்க்கு 2,000 ரூபா தசம பாகம். அப்போ அவர் 2,000 ரூபா என்ன செய்யணும்? தசம பாகம் வைக்கணும். இன்னொரு ஒரு சகோதரர் என் கூட சர்ச்சைக்கு வராரு. அவர் அந்த வாரம் உங்களுக்கு 5,000 ரூபா சம்பாதிச்சிருக்கார். அப்போ அவர் ஆலயத்துக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும் பொழுது அவர் எவ்வளோ கொண்டு வரணும்? 5,000 ரூபாய்க்கு 500 ரூபா என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த 5,000 ரூபா சம்பாதிச்சவர் என் கூட போட்டி போட்டுக்கிட்டு அவர் 1,000 ரூபா வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட போட்டி போட்டுக்கிட்டு நானும் 1,000 ரூபா வைக்கிறேன், 5,000 ரூபாவில் 1,000 ரூபா வைக்கிறேன் அப்படின்னு வைக்கலாமா? சரிங்களா? இல்லை என்னோட அதிகமாக சம்பாதிச்சவர் என்னையே பார்த்துட்டு அவர் 20,000 ரூபா சம்பாதிச்சிருக்காரு, 2,000 ரூபா காணிக்க வைக்கணும் தசம பாகம். சரிங்களா? அவர் என்னையை பார்த்துட்டு அவன் 1,000 ரூபா வைக்கிறான், நம்ம மட்டும் எதுக்கு 2,000 ரூபா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1,000 ரூபா வைக்கலாமா? அதனால தான் இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுது, அவனவன் தகுதிக்கு தகுந்தாப்புல் போல அப்படின்னு. உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கு தெரியும்? வானத்தையும் பூமியும் அண்டா சராசரங்களையும் படைத்த அவருக்கு தெரியும். அதனால் கர்த்தருடைய சந்நிதியில் வரும் பொழுது கடவுளுடைய திட்டம் பாருங்க. ஒரு உங்களுடைய தகுதியை பார்த்து தான் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அவருக்கு தெரியும் அவர் சொல்லக்கூடிய காரியங்களை செய்வது பாரமானது கிடையாது. அதனால தான் கடவுள் சொல்ற உற்சாகமாய் கொடுக்கிறத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்ற வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த உபாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. உனக்கு உள்ள தகுதிக்கு தகுந்தாப்புல நீ போகணும், அவனவனுக்கு தகுதிக்கு தகுந்தாப்புல கர்த்தருடைய சந்நிதியில் வரணும், வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுது. சரி, என் சாமர்த்தியம், என் கைபலன், என் முயற்சி, என் அறிவு திறமை, என்னுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு ஏற்படுத்திப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு நான் செஞ்சேன், என் சாமர்த்தியத்தினால நான் இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படின்னு பார்க்கும் பொழுது உபாகமம் 8வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம் நான் வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. இங்க வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் கை சாமர்த்தியம் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு என் இருதயத்தில் நான் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சாமர்த்தியம் என் திறமையில் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ என் சாமர்த்தியம் என் திறமையில் நான் சம்பாதிக்கலன்னா இந்த திறமை இந்த சாமர்த்தியத்தில் யார் தந்தது? அதுக்கு அர்த்தவசனம், உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. கடவுளை நினைச்சிக்க, கடவுளை மறக்காத, எந்த இடத்துலையும் கடவுளை மறக்காத.
நீ ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, உனக்கு அறிவினால் சம்பாதிக்கும் பொழுது, உன்னுடைய பலத்தினால் நீ சம்பாதிக்கும் பொழுது கர்த்தரை நினைப்பாயாக. ஏனென்றால் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தார். அதை நம்ம மறக்கவே கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு விதையை கொண்டு போய் நிலத்தில் போடுறீங்க. அதை தினமும் போய் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அது முளைச்சி மேலே வருது. அதுக்கு வேலி போட்டு பாதுகாக்கிறீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அதுக்கு உரம் போடுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. அது அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி கனிகளை கொடுக்குது. சரி, உங்களுடைய பலன், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, சரிங்களா, எல்லாம் செலவு செய்யப்படுது, உங்கள் நேரம்லாம் செலவு செய்யப்படுது. சரி, ஆனால் அந்த விதையை உருவாக்கினவர் யார்? அந்த விதையை நாம் போடுவதற்கு இந்த மண்ணை உருவாக்கினவர் யார்? அந்த செடி வளர்வதற்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை தருகிறவர் யார்? இந்த காற்றை தரக்கூடியவர் உருவாக்கினவர் யார்? அதற்கு நாம் ஊற்றக்கூடிய அந்த தண்ணீரை உருவாக்கினவர் யார்? அப்போ நம்முடைய முயற்சி பெருசா, நம்ம கூட சேர்ந்து கடவுள் செய்யக்கூடிய முயற்சி பெருசா அப்படியே நம்ம யோசிக்கணும். நம்முடைய உழைப்பு இருக்கு, சரிங்களா, எல்லாமே இருக்கு, நம்முடைய திறமை இருக்குது. ஒரு விதையே எந்த காலத்தில் விதைக்கணும், சரிங்களா, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மண்ணில் எந்த விதையை விதைக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அது வளரும் போது அதுக்கு என்ன நோய் வரும், அந்த நோய் வராமல் நம்ம என்ன செய்யணும், எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு சேர்ந்து தேவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி எவ்வளவு. அந்த சூரியனை நம்மளால் வர வைக்க முடியாது, அந்த சூரியனை படைத்தவர் அவர். இந்த காற்றை நம்மால் வீச வைக்க முடியாது, இந்த காற்றை உருவாக்கினவர் அவர். இந்த தண்ணீரை நம்மளால் உருவாக்க முடியாது, இந்த தண்ணீரை தருகிறவர் அவர். இந்த பூமி மண்ணை நம்மால் உருவாக்க முடியாது, இந்த பூமியை உருவாக்கினவர் அவர். அந்த விதையை நம்மளால் உருவாக்க முடியாது, அந்த விதையை உருவாக்கினவர் அவர். அப்போ ஒரு விதையை எப்படி டிசைன் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு செடியை வர வைக்கணும், அதுக்கு இலைகள் எப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், அதோடைய ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கணும், அதோடைய வேருங்கள்லாம் எப்படி இருக்கணும், அதோடைய பூ எப்படி இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும், அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கெல்லாம் இவ்வளோ இருக்கணும். இது எல்லாமே டிசைன் பண்ணது யார்? இது எல்லாத்தையும் வடிவமைச்சது யார்? இதெல்லாம் யோசித்தது யார்? இதெல்லாம் கொடுக்கறது யார்? அதனால தான் உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, என் கை சாமர்த்தியம் இதை செய்தது என்று நீ எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த. அப்போ நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் என்ன ஆணையிட்டு கொடுத்தாரு? ஆதாமுக்கு என்ன ஆணையிட்டாரு? இந்த பூமியை கீழ்ப்படுத்தி இதை ஆண்டு கொள்ளு அப்படி சொன்னார். அதை உறுதிப்படுத்துது. நம்மளை இந்த பூமியில் ஆட்சி செய்யணும், சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், சரிங்களா, நல்ல பேர் புகழோடு இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும். அப்படின்னா எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம தசம பாகம் கடவுளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று வேத புத்தகம் என்ன செய்யுது, சொல்லுது. எவரையும் உயர்த்தும் எவரையும் தாழ்த்தும் தேவனால் கூடும். ஆகையால் தேவனை நாம் மறக்கவே கூடாது. ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளையெல்லாம் மீறினாங்க, சரிங்களா. கடவுளுடைய ஆலயம் பராமரிக்க
படாமல் போயிடுச்சு. அதுதான் மல்கியா புஸ்தகத்தில் அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, என்னை நீங்கள் வஞ்சித்தீங்க அப்படி சொல்கிறார். நாங்கள் எப்படி உண்மை வஞ்சித்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தசம பாகத்தை காணிக்கையை நம்ம கொடுக்காம இருந்தால் நம்ம யாரை வஞ்சிக்கிறோம்? கடவுளை வஞ்சிக்கிறோம். ஏன்னா வேதவசனம் என்ன சொன்னது நம்ம பார்த்தோம், தசம பாகம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானதுன்னு பார்த்தோம். அப்போ அவருக்குரியதை நம்ம அவருக்கு கொடுக்காம, அவர் தான் எனக்கு இந்த பலனை கொடுக்குறாரு, இதை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம யோசிக்காம நம்ம இருக்கும் பொழுது அது வஞ்சிக்கிற ஒரு குணம் அப்படின்னு. அப்புறமா கடவுள் சொல்கிறாரு, நீ எனக்கு கொடுத்து பாரு, என்னை சோதிச்சு பாருங்க. இந்த பைபிளில் கடவுளை சோதித்து பார்க்கறதுக்கு எங்கேயுமே அனுமதி கிடையாது. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கடவுள் அனுமதி கொடுக்குறார். அதாவது பிசாசு கூட இயேசு சாமி 40 நாள் உபவாசம் முடித்த பிறகு சோதிக்க வரும்பொழுது அதில் ஒரு சோதனை, என்னை நீங்கள் மேலேருந்து தாளை குதியுங்க, அவர் தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார், தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவாங்க, உங்களுடைய பாதம் இடாதபடிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீசஸ் சொல்வார், உன் தேவனாய கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஆனால் இந்த விஷயத்தில் மல்கியா 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் ஆலயத்தில் 10வது வசனம், 3வது அதிகாரம் 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களெல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பார் என்று தேவன் இந்த ஒரு இடத்துல தான் சொல்றார். இப்படி நம்ம தசம பாகம் கொடுக்கலன்னா எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாரையாகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஏன்னா கர்த்தருக்குரியதை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கலன்னா, சில நேரத்தில் சில வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைங்க சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அப்பா அம்மாவை கண்டுக்காமல் என்ன செஞ்சுருவாங்க, அப்போ அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா, உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சேனே அப்படின்னு. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அம்மா தான் என்ன செய்வார், ரொம்ப வருத்தப்படுவார். இந்த உலகத்தை கொடுத்தது, இந்த உயிரை கொடுத்தது, இந்த உடலை கொடுத்தது, எல்லாத்தையும் உருவாக்குனது நான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ரொம்ப. ஆகையால் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் கொடுத்த ஒரு வழிமுறை இந்த தசம பாகம். சரி, இந்த தசம பாகத்தை வேற யாரெல்லாம் கொடுத்தாங்க பைபிளில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆதியாகமும் 14வது அதிகாரம், ஆதியாகமும் 14வது அதிகாரம் 20வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் பார்க்கலாம். அதாவது ஆபிரகாம் சோதம் கொமோராவை மேற்கொண்ட அந்த ராஜாக்களை இவர் மேற்கொண்டு அந்த சோதம் கொமோராவுடைய மக்களையும் தன்னுடைய உறவினரான லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் மீட்டு கொண்டு வரும்பொழுது ஆபிரகாமுக்கு எதுக்க மெல்கி சதேக் என்ற ஆசாரியர் செல்கிறார். செல்லும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பாஷணையை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19-20வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று மெல்கிசேதேக் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான்.
இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் இருக்கு. அப்போ ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார், எல்லாவற்றிலும் கொடுத்தார். அவர் பயிர் செஞ்சு அந்த நிலத்தின் வித்திலே அவருக்கு வந்த வருமானத்தில் விளைச்சலில் 10ல் ஒரு பங்கு வந்து தசமபாகம் கொடுத்தாரு. திரளான ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளில் 10ல் ஒரு ஆடு கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று அவருக்கு இருந்த ஆடுகளில் தசமபாகம் கொடுத்தாரு. ஒட்டகங்கள், மாடுகள், இவ்வாறாக அவரிடம் இருந்த எல்லாவற்றிலும் அவருடைய வருமானம் என்னென்ன விஷயத்தில் இருந்துச்சோ எல்லா விஷயத்திலையும் தசமம் 10ல் ஒரு பகுதியை ஆபிரகாம் மெல்கிசேதேக் என்ற ஆசாரியனுக்கு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று நீங்கள் வணங்கும் பொழுது இது அந்த ஆபிரகாமின் தேவன் எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? நீயும் ஆபிரகாமை போல விசுவாசித்து ஆபிரகாமை போல கீழ்ப்படியும் பொழுது, ஆபிரகாமை போல தசமபாகத்தை நீ கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இது நான் சொல்லலைங்க, நான் மனுஷன். தேவன் சொல்லிய வார்த்தைகள். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி, இந்த ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. இந்த ஈசாக்கை கூப்பிட்டு கடவுள் வந்து சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அப்படின்னு சொல்றார். அப்போ கடவுள் வந்து சொல்றாரு, உங்க அப்பா வந்து என் நியமங்களையும் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டான் அப்படின்னு. அதில் தான் தசமபாகம் வருது. அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கிடமும் தேவன் எதிர்பார்த்தது என்ன? ஆபிரகாமை போல எல்லாவற்றுக்கும் இந்த ஈசாக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. உங்ககிட்டையும் அதை தான் கடவுள் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்குறாரு. இப்போ முற்பிதாக்களின் 3வது பிதாவாக நாம் யாரை பார்க்கிறோம் என்றால், உங்களுக்கு யாக்கோபு. யாக்கோபுடைய காரியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. அதாவது அவர் வீட்டை விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது இரவு வருகிறது. அந்த போகிற வழியில் அவர் ஒரு கல்லை எடுத்து படுத்து தூங்குறாரு. அப்போ அன்னைக்கு ஒரு தரிசனம் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த தரிசனத்தின் முடிவில் அவர் வந்து சொல்கிறாரு, கடவுள்கிட்ட பொருத்தனை பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த 28வது அதிகாரத்தில் 21, 22வது வசனம், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்போ தேவரீர் எனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் தசமபாகம் உமக்கு நான் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னால், யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு இந்த யாக்கோபு? அவங்க தாத்தா ஆபிரகாம் கிட்ட இருந்து, அவங்க அப்பா ஈசாக்கு கிட்ட இருந்து. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தசமபாகம் நான் கொடுப்பேன் என்று நீங்கள் பொருத்தனை பண்ண வேண்டும். கடவுளோடு நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும். கடவுளுடைய சந்நிதிக்கு போகும்போது நான் வெறும் கையாக போகக்கூடாது. என்ன கொண்டு போகலாம்? சரி, 2 காசு தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. சரி, இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறத நான் கடவுளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. சரிங்களா? கடவுள் சும்மா விட்டுருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த எலியா காலத்தில் அந்த கடைசியாக ஒரு கைப்பிடி மாவில் அப்பம் செஞ்சு சாப்பிட்டுட்டு செத்து போகணுன்னு முடிவு பண்ணியிருந்த அந்த வீட்டுக்கு எலியா போகும்போது, முதலாவது எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்டு வாங்கும் பொழுது, அந்த பஞ்சம் தீர்த்து வரைக்கும் அவங்க மட்டும் இல்லை,
அவங்க கூட இருந்த குடும்பத்தார் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த ஊழியக்காரர் ஐயாவும் சாப்பிட்டாருன்னு. அதை மாதிரி தான் இயேசு சாமியுடைய காலகட்டத்தில் அந்த 2 காசு போட்ட அந்த அம்மாவையும் தேவன் நிச்சயமாக அன்றைக்கி ஆசீர்வதிச்சுப்பார். அது கண்டிப்பாக நடந்துருக்கோம். சரிங்களா? சரி, இன்னொரு இடத்துல மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரை சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 23:23. அப்போ 23வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதலைமையிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ தசம பாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறத கடவுள் என்ன செய்கிறாரு? தடை செய்யலை. இவைகளையும் செய்யணும். கற்பனையில் சொல்லப்பட்டிருக்க 10 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கிற நீதியும் இரக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது நான் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. சரிங்களா? உத்தம இதயத்தோடு கொடுக்கணும். என்னுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பணும், எனக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணும் அப்படின்னு அந்த நோக்கத்தை மட்டுமே மையமாக வச்சு நம்ம காணிக்கை செலுத்தக்கூடாது. அதை தான் இங்கே சொல்ல வர்றார். அப்போது தேவனுடைய கற்பனையில் உள்ள நியாயத்தையும் இரக்கத்தையும் நீதியும் நம்ம செய்யணும். அதோடு கூட இந்த காணிக்கையும் வைக்கணும், அதையும் செய்யணும். இதை விடாது இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஆகையால் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. சரி, இப்போ தசமபாகம் பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது என்று நம்ம சொல்லலாம். இந்த பரிசுத்தமானதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 20:25 என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அப்போ தசமபாகம் பரிசுத்தமானது என்றால் அதை நம்ம விழுங்கிடக்கூடாது. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, அவன் சம்பாதிச்சு அவன் வாயிலேயே போட்டுக்கிட்டான், எங்களை ஏமாற்றிட்டான் அப்படி சொல்லுவாங்க. அதான் விழுங்கிறது. சரிங்களா? அப்போ கர்த்தருக்குரியதை நம்ம விழுங்கிடக்கூடாது, பரிசுத்தமானதை விழுங்கக்கூடாது. அது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். நீங்கள் பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. அதை தான் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கணவன் மனைவி 2 பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, நிலத்தை விற்று நான் காணிக்கை கொடுக்குறேன்னு. அதில் ஒரு பங்கை என்ன செய்வாங்க? ஒழிச்சு வச்சுருவாங்க. லாஸ்ட்டில் என்ன நடக்கும்? பேதருக்கு முன்னாடி கடவுளுடைய சமூகத்தில் அப்படியே விழுந்து என்ன செஞ்சுருவாங்க? 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு கண்ணியாக இருந்துச்சு. பொருத்தனை செய்த பின் அது யோசிக்கக்கூடாது. சரிங்களா? ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஆனால் கடவுளுடைய ஆசை என்னென்னா, நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நம்முடைய களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பணும், நம்முடைய ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டு ஓடணும், நம்மளுக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் கடவுளுடைய ஆசை. அதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சால் கர்த்தர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார். காட் பிளெஸ் யூ. கடவுளுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களோடு கூட இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எப்படி தசம பாகத்தை அவர்கள் செலுத்தினார்களோ, கடவுள் இயேசு சாமி அவர் சொல்லும் பொழுது இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்கும் வேண்டும் என்று சொன்னாரோ, இந்த ஆலோசனையின்படி தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உங்களுக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படத்தக்கதாக அவருடைய பேரருள் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமேன்.